சூத்திரம் பழகு. இப்போ இறங்கணுன்னா கூட சேர்த்தான் நான் அதில் முழுவும் அப்படியே முழுவ தலைமெல்லாம் அப்படியே பீ இருக்கும். அப்படி வரும்போது நான் என்ன பண்ணுவேன், அப்படி முழுவும் போதே அந்த தண்ணி இப்படி ஒதுக்கிடுவேன். ஒதுக்கிட்டா அந்த தண்ணி வந்து நீராக போட்டு அந்த பீக்கெல்லாம் வந்து மேலே தங்காது. அதனால மேலே இருக்கிறவங்க என்னப்பா அப்படியே வரையானா எனக்கு நேக்கா தெரியும். அப்படி வழக்கமாக பள்ளிக்கூட போகிற குழந்தைகள் வந்து ஹோம்ஒர்க் செய்யலைன்னு சொன்னால் அவங்க டீச்சர்கிட்ட வந்து நாளைக்கு செஞ்சிடறேன், ஒரு 2 நாள் டைம் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறது எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் கடந்த 25 வருஷமாக சுப்ரீம் கோர்ட்டில் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களுமே ஒரு விஷயத்துக்காக ஒரு 2 வருஷம் கொடுங்க, 3 வருஷம் கொடுங்கன்னு திரும்ப கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. இன்றைக்கு வரைக்கும் அதை அமுல்படுத்தவும் முடியாமல் தான் இருக்கிறாங்க. கையால் மலம் அள்ளுறது அல்லது மலை குழிக்குள்ளே இறங்கி வேலை பார்க்குறது இது எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடியே இந்திய அரசால் தடை செய்யப்பட்டது. 89லேருந்து ஆரம்பித்து 93, 2013 எல்லா சட்டங்களும் வந்துருச்சு. இந்தியாவில் வந்து இன்னமும் கூட கையால் மலம் அள்ளுதல் அல்லது மலை குழிக்குள்ளே இறங்குறது, சாக்கடை குழிக்குள்ளே இறங்கி வேலை பார்க்குறதுங்கிறத தடை செய்ய முடியல. ஏன் தடை செய்ய முடியல? ரௌத்ரம் உலக நிகழ்ச்சியில் பழனி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆயக்குடியில் வந்து இந்த மாதிரியான ஒரு நிகழ்வு நடந்துகிட்டு இருக்குது. அங்கே வந்து தொழிலாளர்கள் இந்த மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம வந்து சொன்னோம். உடனடியாக மாவட்ட நிர்வாகம் தலையிட்டு என்ன பண்ணுச்சுன்னா, அவங்க வந்து சொந்த விருப்பின் பேரில் தான் இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்ருக்காங்க, நாங்கள் யாரும் அவங்ககிட்ட சொல்லலை அப்படின்ற மாதிரி ஒரு லெட்டர் எழுதி வாங்கிட்டாங்க. இந்த மாதிரியாக தடை செய்யப்பட்ட ஒரு வேலை இருக்குதுன்னு சொன்னால் அந்த வேலையை யார் கொடுத்தாங்க, யாரோட கட்டுப்பாட்டில் அந்த நிர்வாகம் இருக்குங்கிறத பற்றி எதுவுமே யோசிக்காமல் அவங்களே சொந்தமாக அந்த வேலையை பார்த்தாங்கன்ற மாதிரி எழுதி வாங்கி அந்த ஃபைலை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அசோக் நகர் பக்கத்தில் காசி தேட்டருக்கு ஆப்போசிட்டில் ஒருத்தர் உள்ளே இறங்கி எடுக்கிறத நம்ம வந்து போய் எடுக்க முடியுது. அடுத்த நாள் மழை பெஞ்சது. வேளச்சேரி பக்கத்தில் நம்ம போய் பார்க்குற போது அங்கே ரொம்ப சாதாரணமாக அந்த குழிக்குள்ளே இறங்கி ஆட்கள் வேலை பார்த்துட்டு தான் இருந்தாங்க. வேளச்சேரியில் பார்த்த அந்த கான்ட்ராக்டர் அவர் சொன்னது வந்து, இந்த அடைப்படுக்கிறதுக்காக ஒரு மிஷின் வாங்கணும்னா 1.5 கோடி ரூபா செலவாகும், எங்களால் 1.5 கோடி ரூபா செலவு பண்ண முடியுமா, அதனால தான் நாங்கள் ஆட்களை வச்சு குறைந்த கூலிக்கு இவங்களெல்லாம் உள்ளே இறக்கி பார்த்துட்ருக்கோம் அப்படின்றாங்க. காஞ்சிபுரத்தில் அப்படி நம்ம பார்த்த சந்தியப்பன் அப்படிங்கிறவர் சொன்ன விஷயங்கள் பயங்கரமாக இருந்துச்சு. ஐயோ மண் தலையில் இவ்வளோ உயரம் இருக்கும், உள்ளேருந்து மண் வரது. அந்த மண்ணெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது. என்னை பார்த்தா நீங்கள் ஐயோ பாவம் என்னத்துக்குன்னு சொல்லுவீங்க. அதனால சரி என்ன பண்ணுறது, சரின்னு தலையாட்டுக்கு நான் என்ன இது இப்போ தான் சுத்தமாக்கிறேன். அப்போ என்னை பார்க்க முடியாது, கோராமையாக இருக்கும் நீங்கள் பார்க்கறது. செம்ம பேஜாராக இருக்கும் உங்களுக்கு. கடவுள் கை கால் நல்லா வச்சுங்கிறாரு, அதான் எனக்கு பார்க்க என் குறை கேட்டால் போய்தே வீடியோ. நாங்களே இந்த துணி அவுத்து மேலே கட்டிக்குவோம். சில பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த பிளாஸ்டிக் பேப்பர் எடுத்து மேலே போட்டுக்குவோம். ஏன் நான் அதுக்கெல்லாம் போடவே மாட்டேன். ஆகுது போடு அப்படியே இறங்கிட்டேன். நான் முழுவேன். அவங்க கொடுக்கணும்ல உங்களுக்கு, காலுக்கு கொடுக்க மாட்டாங்க. நாங்கள் தான் ஏற்பாடு. நாங்கள் கூட என்ன பண்ணுறோம், சோப்பு வாங்கி கொடுப்பாங்க. அது கூட கேட்டால் வாங்கியாந்து கொடுத்தா பார்ப்பாங்க. எல்லாம் இந்த நன்னங்கிட்ட கொடுறா கொண்டு போய் பார்ட்டி வாங்கியாந்து கொடுப்பாங்க. சந்தியப்பன் சொல்கிறத பார்க்குறப்ப இது ஒரு வேலையா அப்படிங்கிற அடிப்படையான கேள்வியே வந்துச்சு. ஏன்னா இந்திய அரசமைப்பு சட்டம் சொல்லியிருக்கு, ஒரு வேலை அப்படிங்கிறது கௌரவமாக வாழ்கிறதுக்கு தேவையானதெல்லாம் சம்பாதிக்கிறதுக்கான வேலை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இது ஒரு கௌரவமான வேலையா, அது ஒரு வேலையா? இப்போ இறங்கணுன்னா கூட சேர்த்தான் நான் அதில் முழுவும் அப்படியே தலைமெல்லாம் அப்படியே பீ இருக்கும்.
அப்படி வரும்போது நான் என்ன பண்ணுவேன், அப்படி மூயும் போது அந்த தண்ணி இப்படி ஒதுக்கிடுவேன். ஒதுக்கிட்டா அந்த தண்ணி வந்து நீராக போட்டு அந்த பீக்கெல்லாம் வந்து மேலே தங்காது. அதனால் மேலே இருக்கிறவங்க என்னப்பா அப்படியே வரையானா எனக்கு நேக்கா தெரியும். அப்படி இப்படி தள்ளிவிட்டு தான் மேலே எங்கேயும் மூஞ்சி காமிப்பேன், தள்ளி காமிப்பேன். இல்லை அப்படியே வந்து அது மேலே ஓட்டிக்கணும், அப்படியே உண்டு ஒண்டியாக இருக்கும். அதுமாரி யோசனை பண்ணணும். சில பேர் அப்படியே மூவி அப்படியே ஏந்து வருவானுங்க. இந்த பேர் சிந்துட்டு காரி மிஞ்சின்னு கீரி மிஞ்சின்னு தான் இறங்குவேன். கேஸ் வரும், அந்த நாற்றம் தானே கேஸு. இறங்கும் போது மூஞ்சி இப்படி தூக்குவேன். கொஞ்ச நேரம் இருந்துட்டு இப்படி பண்ணிவிட்டு திருப்பி இறங்குவேன். இறங்கிட்டா கூட அப்போ கூட அந்த உள்ளே இறங்கிட்டு மூச்சு வராது. துணி ஏறி வந்து எட்டி மூஞ்சி இந்த காற்று ஓட்டமாக வருது, அப்படி வச்சுப்பேன். மூச்சு வராத காரணமே எனக்கு எங்கே என்ன ஆகுதோ ஏதாவதோன்னு மனசுலேயே வச்சுக்கணும். பக்குன்னு ஒதுக்கிது எனக்கு. அதுக்கு அங்காட்டியும் ஒழியாந்துருவேன். அதுக்கு தான் இந்த இத்தை வந்து சாப்பிட்டு அன்றைக்கி வேலை செய்யாத அதை சாப்பிடாத இருந்தேன்னா படுக்கு போடுறோம். ஆளை சின்னதாகி போடுறோம், உருக்கி போட்டுட்டு. அதை சாப்பிட்டா அந்த ரத்தங்கத்தெல்லாம் கொஞ்சம் தோவுறாக கொஞ்சம் மறுநாள் வேலை செய்ய தக்குது. அதான் அங்கே கருத்து. ஏதோ ஒரு வேலை கடவுள் நமக்கு அன்றைக்கி என்னோட படி அழுகிறாரா சாப்பிட்றோமா. அதான் எனக்கு வேறு என்னமோ சொத்து சுவாந்தத்து மாதிரிலாம் ஆசை கிடையாது. ஒன்றுமே அதுமாரிலாம் இருந்தது பாரு. வீடு எப்படி கட்டி வச்சுக்கிற மாதிரி நான் ஒன்றுமே இராது தான். சாப்பிட்றோம், நல்லா சாப்பிட்றோம். கறி மீன் முட்டை வாங்கி சாப்பிட்றோம், தூண்டுறோம். அதோட சும்மா தாங்கிறோம். இந்த போயிட்டு வந்துச்சுன்னா போய் அண்ணா ஃபோன் பண்ணாங்க, வேலைக்கு ஓடுறேன். இந்த விஷயத்துக்குள்ளே ஜாதி இருக்குங்கிறதையும் சேர்ந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஒரு குறிப்பிட்ட ஜாதியை சேர்ந்தவங்க மட்டும்தான், அதுவும் தீண்டாமைக்குள்ளாகிற அந்த ஜாதியை சேர்ந்தவங்க மட்டும்தான் இதில் தொடர்ந்து ஈடுபடுத்தப்படுறாங்க, நிறைய இடங்களில் நிர்பந்திக்கப்படுறாங்க அப்படிங்கிற விஷயமும் நமக்கு புரியுது. அப்போது இந்த கையால் மலம் அள்ளுறது அல்லது செப்டிக் டேங்க்குள்ளே இறங்குறது, சாக்கடையை தூர்வாடுறது, இந்த மாதிரியான வேலைகளுக்கெல்லாம் மெஷின்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் நமக்கு இருக்குது. அதுக்கான அறிவியல், அதுக்கான தொழில்நுட்பம் எல்லாமே நமக்கு இருந்தும் கூட ஏன் அது பக்கம் போகலை அப்படிங்கிறது ஒரு கேள்வி இருக்குது. இன்னொரு பக்கம் தொடர்ந்து இது ஒரு தீண்டாமையோட நவீன வடிவமாக பார்க்குறோன்றப்ப இந்திய அரசாங்கமும் சரி எல்லா நிர்வாகங்களும் தொடர்ந்து தீண்டாமையை கடைபிடிச்சிட்டு வர்றாங்கங்கிறது ரொம்ப அப்பட்டமாக தெரியுது. ஆயிரத்தி 1993ஆம் ஆண்டு கையால் மலம் அள்ளுறதை தடை பண்ணியும் உலர் கழிப்பிடங்கள் கட்டுறதை தடை பண்ணியும் சட்டம் கொண்டு வந்தாங்க. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் இந்தியா முழுக்க கிட்டத்தட்ட 96 லட்சம் உலர் கழிப்பிடங்கள் பயன்பாட்டில் இருக்கிறதா சொல்லப்படுது. குறிப்பாக கிராமப்புறங்களில், புறநகர் பகுதிகளில் 70% அதிகமான மக்கள் வந்து திறந்த வெளியே தான் கழிப்பிடங்களாக பயன்படுத்துகிறாங்கன்னு 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு சொல்லுது. அப்போ தடை செய்த பின்பும் இந்த மாதிரியான கழிப்பிடங்கள் எப்படி இயங்குது, அதில் வேலை செய்கிறவங்க, அந்த கழிப்பிடங்களை சுத்தம் பண்ணுறவங்களாம் யார், அவங்களுக்கு வந்து பாதுகாப்பு உபகரணங்கள் கொடுக்கப்படுதா, அவங்களுக்கு தேவையான பணி பாதுகாப்பு இருக்குதா இல்லையா அப்படின்ற கேள்விகளுக்கு வந்து யாருக்கிட்டையும் பதில் கிடையாது. செப்டிக் டேங்கில் இறங்கும்போது விஷவாயு தாக்கி இறந்து போயிட்டாங்க, கழிவுநீர் கால்வாய்க்குள்ள இறங்கும்போது இறங்கி சுத்தம் பண்ணும்போது விஷவாயு தாக்கி இறந்து போயிட்டாங்க, எத்தனையோ செய்திகளை நம்ம பார்க்குறோம். இந்த மாதிரியான பணிகள்லாம் இரவு நேரங்களில் தான் நடக்குது. அதுவும் இந்த மாதிரி கார்ப்பரேஷன் நிர்வாகம், அப்புறம் நகராட்சி நிர்வாகம் எல்லாம் இந்த மாதிரி பணியாளர்களை வந்து பணிக்கமர்த்தல சட்ட சிக்கல் இருக்குன்னு சொல்லிட்டு கான்ட்ராக்டர்ஸ் மூலமாக இந்த மாதிரி பணிகளை மேற்கொள்கிறாங்க. இந்த மாதிரி விஷவாயு தாக்கி இறந்து போனவர் தான் சுந்தர்ராஜ் வந்து கடந்த 2010ஆம் ஆண்டு சின்ன காஞ்சிபுரத்தில் ஒரு சாக்கடைக்குள்ளே இறங்கி க்ளீன் பண்ணும்போது விஷவாயு தாக்கி இறந்து போயிட்டார். சுந்தர்ராஜ் குடும்பத்தை நாங்கள் வந்து சின்ன காஞ்சிபுரத்தில் சந்தித்தோம். அந்த குடும்பத்தில் ஒரே ஒரு வருமானம் ஈட்டும் நபராக சுந்தர்ராஜ் இருந்தார். அவர் இறந்து போனதுக்கப்புறம் அந்த குடும்பம் வந்து இப்போ நிலக்குலைஞ்சு போயிருக்கு. அவரோட மனைவி ராதா தான் இப்போ சித்தாள் வேலைக்கு போய் அந்த குடும்பத்தை ஓரளவு காப்பாற்றிட்டு இருக்காங்க. எங்கள் வீட்டுக்காரர் பார்த்தது கொத்தனார் வேலை தான் பார்ப்பார். அதுக்கு முன்னாடி தறி வேலை பார்த்தவர். அதுக்கப்புறம் அது ஒரு ஃப்ரெண்டுன்ற அண்ணாமன்ற முறையில் ஃப்ரெண்டாக இருந்தாங்க. அவங்க சின்ன குழந்தைல ஃப்ரெண்ட், அவங்க க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருந்தாங்க. அந்த வேலைக்கு எப்போனாலும் போவார் வருவார். இப்போதைக்கு அவர் தான் அன்றைக்கி வேலைக்கு கூப்பிட்டு போனார். அவர் கூப்பிட்டு போய் தான் இது மாதிரி ஆச்சு. ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு விட்டுட்டு அப்படியே ஃபோன் வந்து நினச்சி போனவர் தான். இதை அதோடு போனவர் தான், வீட்டுக்கு வரல. இவங்களும் வந்து நியூஸ் எதுவும் சொல்லலை. போன இடத்துல கேஸ் ப்ராப்ளம் ஆகிடுச்சு, உங்கள் ஹஸ்பண்டு ஹாஸ்பிட்டல் சேர்த்துருக்காங்க அப்படி தான் சொன்னாங்களே தவிர இதுவரையில் அவர் வந்து நியூஸ் எதுவும் சொல்லலை. டிவியில் பார்த்து தான் நாங்களே அவர் இல்லைன்றது எங்களுக்கு தெரியும். அவங்களும் கூட்டிகிட்டு போனாலேம்மா, நான் கூப்பிட்டு போனேம்மா, இது மாதிரி நடந்துச்சுமா, அது மாதிரி நடந்துச்சுமா, ஏதாவது எங்களால் முடிஞ்சது அப்படின்ற அவங்களும் வந்து எதுவும் சொல்லலை. இந்த இதுவரையிலும் இந்த 5 வருஷம் இன்னும் கூட சரி வந்து எட்டி கூட பார்த்து இவ்வளோ நாளாக அது இன்னும் எட்டி பார்த்தது கிடையாது. சுந்தரராஜோட அண்ணா வந்து எங்ககிட்ட பேசினார். இந்த மாதிரி அவரோட அண்ணாவை
ஒப்பந்த கூலியாக வேலைக்கு கூட்டிகிட்டு போன கான்ட்ராக்டரும் அவரோட சாவுக்கு வந்து பொறுப்பெடுத்துக்கல, நகராட்சி நிர்வாகமும் பொறுப்பெடுத்துக்கல. யாரும் இன்ன வரைக்கும் அவரோட சாவுக்கு வந்து பதில் சொல்லலை. ஸ்டேஷனுக்கு போனால் இன்ஸ்பெக்டர் எங்களை என்ன கூப்பிட்டு கேட்டார், ஒரு ஆள் உள்ளே யாரிங்க வேலை செய்கிற ஆள் நீங்கள் வந்து கோயில் விட்டு பார்க்கறதுக்கு முன்ன விட்டுட்டு அங்கே என்ன நடக்குது ஏது இருக்குண்ணா, அது உயிரோடு இருக்குதா இல்லை செத்து போச்சா அதெல்லாம் விட்டு பார்த்துருக்கணும். நீங்கள் அது இறங்க எப்படி போய் உள்ளே இறங்கி போய் எங்களையும் சார் அந்த கேள்வியை கேட்குறீங்க, கான்ட்ராக்டுக்காரங்க யாரும் அவங்கள நீ அங்கே அந்த கேள்வி கேட்கணும், பாதிக்கப்பட்டவங்க நாங்கள் எங்களை அந்த கேள்வியை கேட்குறீங்களா நாங்கள் கேட்டேன். நீங்கள் பொண்ணு எந்த பொண்ணு யாருங்கன்னா அதாங்க அவங்களுக்கு தான் சப்போர்ட்டாக பேசுகிறாங்க, அதனால பாதிக்கப்படல, எங்களுக்கு யாரும் எதுவும் பேசலை. ராதா வந்து இப்போ போகிற வேலையை வச்சுட்டு என்னால் குழந்தைங்களை எவ்வளோ தூரத்துக்கு படிக்க வைக்க முடியும்னு தெரியல. என்னை கேட்டால் 5வது வரைக்கும் படிக்க வச்சாலே பெரிய விஷயம் அப்படின்னு அவங்க ரொம்ப மன வருத்தத்தோடு எங்கள்கிட்ட சொன்னாங்க. அவர் கொடுக்க வருமானல தான் அம்மா அப்பா 2 பசங்க நாங்கள் 5 பேரும் சாப்பிட்டது. இப்போ அவர் இல்லாதனால இன்னும் கஷ்டமாக இருக்குது. இப்போ நான் போனால் தான் அந்த 1 ரூபா 100 ரூபான்றது 50 ரூபான்றது நான் போய் வேலை செஞ்சால் தான் எனக்கு அந்த பழப்பு, இல்லைன்னா கிடையாது சார். நான் போகிறது கொளுத்து வழியை தான் போயிட்டுருக்கேன். அது கிடச்சா முடிஞ்சால் முடிகிற அன்றைக்கி செய்வேன், முடியாத அன்றைக்கி வீட்டில் இருந்துருவேன். வேறு வழி படித்தவனுமே நம்ம தான் படிக்கலையே அப்படின்ற காரணம் தான் படிக்க வச்சுருந்துருக்குது. இப்போ நான் 4 படிக்கிறேன், முடிஞ்சு பண்ணால் 1 வருஷத்துக்கு ஒரு 5 வரைக்கும் படித்தா போதுன்ற ஒரு இதெல்லாம் படிக்க வச்சுருக்கு. அதுக்கப்புறமா ஆண்ட ஓட்ட வழி 2 உயிர் போனது சாதாரண விஷயமா? அது இப்போ யார் கஷ்டப்பட்டு, நாங்கள் தான் கஷ்டப்பட்டுன்னு இருக்கிறோம், அந்த பொண்ணு தான் கஷ்டப்பட்டுன்னு இருக்குது. ஒரு டைம் அந்த பசங்க அவங்க அப்பாவை கேட்டுன்னு இருக்குது, வருவாரம்மா அப்படின்னு. வளர வளர அந்த பசங்க வந்துட்டு அப்பா எங்கே போய்க்கிறாரு ஏது போயிருந்து கேட்கறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. இருக்க நாளாக பசங்க வளர என்னால் முடியல, வருமானமும் பத்தலை, நம்மளால வேலையும் செய்ய முடியல. இதுக்கு யார் என்ன பதில் சொல்ல போறீங்கன்னு தெரியல. இந்த ஆளுங்களை மனிதனே அள்ளக்கூடாதுன்னு இருக்குது. அப்படி இந்த சட்டத்தை போட்டு இந்த மாதிரி நடந்துன்னு தான் இருக்குது. எங்கன்னா ஒரு நியூஸ் இந்த மாதிரி நடந்துன்னு தான் இருக்குது. அதுக்கு காஞ்சிபுரத்து நகராட்சியில் நடந்தது தம்பியோடைய உதாரணத்துக்கு தான் இப்போ அந்த 2 பேர் இறந்துட்டு போனவங்க தான் அந்த நடவடிக்கை எடுத்தாங்க. இல்லைன்னா இன்னும் எத்தனை உயிர் போயிருக்குன்னு சொல்ல முடியாது, இன்னும் இறந்துன்னு தான் இருந்திருப்பாங்க. தடை செய்யப்பட்ட தொழிலான கையால் மலம் அள்ளுதல், சாக்கடைக்குள்ளே இறங்கி துப்புரவு பணி செய்கிறது தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்குது. சின்ன காஞ்சிபுரத்தில் இந்த மாதிரி விஷவாயு தாக்கி இறந்து போன சுந்தராஜுக்கும் பெருமாளுக்கும் 2013ஆம் ஆண்டு மேனுவல் ஸ்கேவெஞ்சிங் சட்டத்தில் சொல்கிறபடி முழுமையான இழப்பீட்டுத் தொகை 10 லட்ச ரூபாய் கிடச்சிருச்சு. ஆனால் தமிழ்நாடு முழுக்க நடக்கிற இந்த மாதிரியான மரணங்களில் பெரும்பாலான மரணங்களுக்கு இழப்பீட்டு தொகையே கிடைக்கிறதில்ல. அந்த நடைமுறையே பெரிய சிக்கலாக இருக்குது. அதே மாதிரி இன்னொரு பக்கம் இந்த மாதிரி பணிகளில் ஈடுபட்டு உயிரிழப்பு ஏற்படும் போது அவங்க குடும்பத்துக்கு 10 லட்ச ரூபாய் இழப்பீடு கொடுக்கணும், அரசு பணிகளில் முன்னுரிமை கொடுக்கணும், அரசு திட்டங்களில் முன்னுரிமை கொடுக்கணும் அப்படின்ற மறுவாழ்வு திட்டங்களும் தொடர்ந்து இவங்களுக்கு மீறப்பட்டுட்டே இருக்குது. அதுவும் ஒரு பக்கம் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது. அப்படின்னா இந்த தடை சட்டம் எதுக்கு அப்படின்ற கேள்வியை நம்ம முன்வைக்க வேண்டியதாக இருக்குது. அதில் 93 உலர் கழிப்பிட தடை சட்டம் கொண்டு வந்த 3 வருஷத்துக்குள்ளேலாம் உலர் கழிப்பிடங்களை தடை செஞ்சிடணும்னு காலக்கெடு விதிக்கப்பட்டுச்சு. ஆனால் இன்ன வரைக்கும் நம்ம நாட்டில் உலர் கழிப்பிடங்கள் முழுமையாக தடை பண்ணப்படலை. உலர் கழிப்பிட தடை சட்டத்தை மீற மிகப்பெரிய குற்றவாளின்னு யாருன்னு பார்த்தா இந்திய ரயில்வேயும் பாதுகாப்புத்துறையும் தாங்கிறது ஒரு அவலம்தான். இந்தியா முழுக்க ஓடுற ரயில்களில் 1,72,000 கழிப்பறைகள் ஏறக்குறை இருக்குன்னு சொல்கிறாங்க. தினசரி பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்கள் கையால் மனித கழிவுகளை அள்ளுற வேலையை இந்த கழிப்பறைகளில் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த விதிமுறை மீறல் வெளிப்படையாக தெரியக்கூடாதுங்கிறதுக்காக ரயில்வே நிர்வாகம் ஒப்பந்ததாரர்கள்ட்ட இந்த வேலையெல்லாம் கொடுத்து இது பிரச்சனையே இல்லாமல் வருஷக்கணக்காக கண்டினியூ ஆகும்படி பண்ணிகிட்டு இருக்காங்க. புல்லட் ரயில், மெட்ரோ ரயில், லிஃப்ட்டு, எஸ்கலேட்டர், ரிசர்வேஷனில் வெவ்வேறு வழிமுறைகள்னு நவீனமயத்தை நோக்கி போயிட்டு இருக்கிற ரயில்வே நிர்வாகம் இந்த வேலையை பண்ணுறதுக்கு மட்டும் ஏன் தயங்குதுங்கிறது ஒரு கேள்விக்குறி தான். கையால் மலமல்லும் தொழிலாளர்களின் பிரச்சனையை பற்றி பேசுகிறதுக்காக சமூக ஆர்வலர் பாடம் நாராயணனை சந்தித்தோம். தொடர்ந்து இந்த மாதிரி தொழிலாளர்களுடைய உரிமைகளுக்காகவும் நலன்களுக்காகவும் இவர் சட்ட போராட்டம் நடத்திட்டு இருக்கிறவர். இந்த சட்டத்தில் உள்ள குறைபாடுகள் இதையெல்லாம் எடுத்துக்காட்டி பல சட்ட திருத்தங்கள் ஏற்படுவதற்கும் பாடம் நாராயணன் காரணமாக இருந்திருக்கார். 2013ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட இந்த சட்டம் மனித கழிவுகளை மனிதர்கள் அகற்றுவதை தடை செய்வது, அவர்களுக்கு மறுவாழ்வு கொடுப்பதை தாண்டி
சுகாதார கழிப்பிடங்கள் வந்து எல்லா மாநிலங்களிலும் ஏற்படுத்த வேண்டும் என்ற ஒரு முக்கியமான அம்சம் இந்த சட்டத்தை வலியுறுத்துகின்றது. ஆனால் இந்த 2013 வந்த சட்டம் வந்து இந்த மாதிரி எங்கேயாவது தவறு நடந்தால் என்றால் அதுக்கு வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னா உங்களுக்கு வந்து ஆய்வாளர்கள் வேணும், இன்ஸ்பெக்டர்ஸ் வேணும். ஆனால் இதற்கான ஆய்வாளர்களை வந்து அரசு நியமிக்கவில்லை. அதுதான் நீதிமன்றத்திலும் நான் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கேன். வழக்கு தொடுத்ததுக்கு அப்புறம் இதுவரை 29 பேருக்கு தான் தமிழக அரசு வந்து நிவாரணம் கொடுத்திருக்கிறது. அந்த 29 பேர் பார்த்தீங்கன்னா பெரும்பாலானவர்கள் வந்து நேரடியாக கடந்த காலங்களில் மாநகராட்சியில் வேலை செய்தவர்களாக தான் இருக்கின்றார்கள். ஒப்பந்தக்காரர்கள் மூலமாக இறந்து போனவர்களோ இல்லை தனி வீடுகளில் செப்டிக் டேங்கில் இறந்து போனவர்களுக்கோ யாருக்குமே இன்றைக்கு தமிழக அரசு நிவாரணம் கொடுக்கல. 2014 கூட பார்த்தீங்கன்னா 18 பேர் வந்து இந்த மாதிரி பாதாள சாக்கடைகளிலும் செப்டிக் டேங்குகளிலும் இறந்திருக்கின்றார்கள். பொது கழிப்பிடங்கள், பள்ளிகளில் உள்ள கழிப்பிடங்கள், தனியாருக்குள்ள கழிப்பிடங்கள் என்ற எல்லா கழிப்பிடங்களுக்கும் அதிக தண்ணீர் தேவைப்படும் பொழுது அந்த தண்ணீர் இல்லாத ஒரு சூழலில் வந்து மீண்டும் இந்த கழிப்பிடங்கள் வந்து அசுத்தமாவதற்கும் தொழிலாளர்கள் வந்து இந்த மலத்தை வந்து அப்புறப்படுத்தும் ஒரு சூழலையும் உருவாக்கி கொண்டிருக்கிறோம். அதனால் நம்மளுடைய கழிப்பிட திட்டத்திலும் அந்த கொள்கையிலும் வந்து ஒரு மாற்று பார்வை, சுற்றுச்சூழல் பாதிக்காத அளவிற்கு தண்ணீர் தேவை இல்லாத அளவிற்கான ஒரு திட்டத்தை முன்வைக்க வேண்டிய ஒரு நெருக்கடி ஏற்பட்டிருக்கிறது. இந்த பாதாள சாக்கடை செப்டிக் டேங்கில் சுத்தம் செய்பவர்கள் மட்டுமல்லாது பொது சுகாதாரத்தை பாதுகாக்கும் எல்லா விதமான துப்புரவு பணியாளர்களும் மறைமுகமாக மனித மலத்தை அப்புறப்படுத்தும் ஒரு சூழலுக்கு தள்ளப்படுகின்றார்கள். இந்த ரயில்வே துறையாக இருக்கட்டும், மாநகராட்சி துறையாக இருக்கட்டும், இல்லை மிலிட்ரி கண்டோன்மெண்ட்டாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையுமே இன்றைக்கு தொழிலாளர்களுக்கு எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லாத ஒரு சூழல் தான் இருக்கின்றது. அதனால் அவர்கள் வந்து எங்கேயுமே நிவாரணம் பெற முடியாத ஒரு பிரச்சனை இருக்கிறது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா துப்புரவு பணியாளர்களுக்கு என்று பல்வேறு நோய்கள் வரும். அவர்களுக்கு நோய்வாய்ப்படும் போது அதற்கு நிவாரணமும் கிடைப்பதில்லை. நோயப்பட்டு இறக்கும் பொழுது நஷ்டஈடு கிடைப்பதில்லை. அதெல்லாம் வந்து இந்த தொழிலால் தான் அவர்கள் வந்து இறக்க நேரிட்டது என்று எந்த ஒரு புள்ளி வருமோ அதற்கான பதிவுகளோ கிடையாது. இப்படி ஒரு சூழல் தான் இருக்கிறது. அதனால் இது எல்லாம் இந்த சட்டம் கணக்கில் எடுத்துக்கொள்கிறது. ஆனால் சட்டத்தை முழுமையாக அமல்படுத்த வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் அரசுக்கு இருக்கும் பொழுது மட்டும்தான் இதற்கான முழுமையான ஒரு நிவாரணம் கிடைக்கும். இந்திய விடுதலைக்காக போராடின தியாகிகளுக்கெல்லாம் பிரிட்டிஷ் அரசாங்கம் உச்சகட்டமாக கொடுத்த தண்டனைகளில் ஒன்று சிறையில் அடைச்சி மலைச்சட்டியை தலையில் சுமக்க வச்சது. அப்படி பார்த்தா கையால் மலம் தொழிலாளர்களுக்கு வேலைங்கிற பேரில் நம்ம தினசரி பிரிட்டிஷ்காரன் கொடுத்த தண்டனை தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோமாங்கிற ஒரு கேள்வி நமக்கு வருது. இந்த சட்டம் வந்து 25 வருஷம் ஆன பிறகு கூட இன்னும் முழுமையாக நடைமுறைக்கு வரலங்கிறது நீதித்துறையும் நிர்வாகம் எந்த அளவுக்கு மோசமாக நடந்துட்டு இருக்குங்கிறத தான் நம்மளுக்கு தெரிவிக்குது. இன்னொரு வகையில் சொல்லப்போனால் அரசாங்கமே மறைமுகமாக இது ஒரு தீண்டாமையாக கடைபிடிக்குதுன்னு நம்ம ஏன் சொல்லக்கூடாது?